நான் என்ன மலையாந்து படுத்துக்கிற மாதிரி எங்க அண்ணன் மேல ஏறி சோழன் ஒருத்தர் கேக்குறீங்க. அப்புறம் டேய் 3 அண்ணனுக்கு ஒரே ஒரு தங்கை. ஓ தங்க ஊசியா? நான் பிறந்தது 10ஆம் போர். 10ஆம் போர். என்ன 10ஆம் போர்? இது எப்படின்னா 7ஆம் போராக 6 பிள்ளைகள் கம்சபூபதி எங்க மாமன் கொண்டுட்டாரு. 7ஆவதாக அசரீர் வாக்கு பிரகாரம் 7ஆவது பிள்ளையாகப்பட்டதை தூக்கி கொண்டு மயான கரைக்கு போக சொன்னாங்க. அசரீர் வாக்கு சொன்னதும் அப்போது என் தந்தை மயான கரை நோக்கி போகும்போது அப்போது அங்கிருந்து ஆயர்பாடியில இருந்து ஒரு இறந்த குழந்தையை கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்து இந்த குழந்தையை தகனம் செய்ய வேண்டும் என்று மயான கரைக்கு வரும்போது அந்த பகவானுடைய அருளால் மழை பெய்ஞ்சதான். அப்படி மழை பெய்யும் போது என்னடா மழை வருது, இந்த குழந்தைய ஒரு பக்கமா வச்சுட்டு நம்ம ஒதுங்கி ஒரு நாள் நிக்கும், மழை விட்ட பிற்பாடு இந்த குழந்தை தகனம் செய்யலாம் அப்படின்னு வச்ச போது அந்த சமயம் பார்த்து அது என் தந்தையானவர் இந்த குழந்தையை கொண்டு போய் அங்க வச்சிட்டு அந்த இறந்த குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. அப்போது அங்க இருக்கக்கூடிய தூதுவரெல்லாம் வந்து பார்க்கும்போது இறந்த குழந்தை குவா குவா என்று கத்துது. என்னடா இது, இறந்து போன குழந்தைக்கு உயிர் வந்துச்சு அப்படின்னு அத நந்தகோபன் மனையிலே அசோதை அம்மைக்கு பிள்ளை இல்ல, அதனால இந்த குழந்தைய கொண்டு அங்க விடணும் அப்படின்னு அசோதை கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய விட்டாங்க. அதான் எங்க அண்ணன் பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி. அதுக்கு பிற்பாடு அசரீர் வாக்கின் பிரகாரம் ஆண்டவனுடைய அருளால் 8ஆம் போராக கம்சனுடைய சிரசாலையிலே அகங்கொண்ட கம்சனுடைய சிரசாலையில் அஷ்டமிசே சிம்மமுடன் ரோகிணியில் 8ஆம் போராக பிறகுறாரு. ஏறு எங்க அண்ணன் பிறந்த போது கோவேரி காய்த கத்தல செவடன் கூட மேல உயில ரத்த மழை பெய்யல. அப்போது எப்போ அந்த கைத கால புடிச்சுனே பிறந்துட்டாரு எங்க அண்ணன். யார் நட அண்ணன். அப்போது அந்த சாணக்கூடியில வைத்து தூக்கி கொண்டு போறாங்க. அப்போது அசோதை அம்மைக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறந்த சோகம் தெரியாம மழக்கத்திலே இருக்காங்க. பொன் குழந்தை பிறந்துக்குது எங்க ஆயர்பாடியில. அப்போது இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய எங்க அண்ணன் நட அண்ணனை அந்த கொண்டு போய் ஆயர்பாடியில விட்டு அங்க ஒரு பொன் தூக்கிட்டு வந்தாங்க. யாரா? பெண் குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த பெண் குழந்தை தூக்கி வந்து கம்சபூபதி கிட்ட கொடுக்குறாங்க எங்க மாமன் கிட்ட. அப்போது இந்த குழந்தையானதை தூக்கி வாளாயத்தை வீசும்போது ஆகாயமா இருக்காக தூக்கி போட்டு வாளாயத்தை காட்டுறாரு யார்? எங்க மாமன். அப்போது மேலே போய் சிரித்தது. யாரா சிரிக்கிறதுன்னு மேல அண்ணாந்து பார்த்தா எப்பா நான் தான் காளிகாதேவி, என்னை கொல்லவோ வெல்லவோ உன்னால் முடியாது, உன்னை கொல்வதற்கு எங்க அண்ணன் ஆயர்பாடியில வளர்ந்துக்கு வராரு அப்படின்னு சொன்னது ஆகாயம் அந்த இருக்கக்கூடிய காளிகாதேவி. அவர் தான் 8ஆம் போர். 2 குழந்தை இருக்குதுன்னு சொன்னேனே, அது யாரு 8ஆம் போர்? முன்ன 7ஆவதாக பிறந்தவர் எங்க பெரிய அண்ணன், 8ஆவதாக பிறந்தவர் எங்க நட அண்ணன். அப்படி இருந்து என் மாமனை சம்மானம் செய்து அதுக்கு பிற்பாடு பிறந்தவங்க நாங்க 2 பேர். எங்க சின்ன அண்ணன் இருக்காரு சாத்தை ஆழ்வார் 9ஆம் போர். நான் 10ஆம் போர். எப்படி தெரியுது? 10ஆம் போர். நான் பிறந்த நேரம் சுபமுகூர்த்த நேரம் சித்திரை மாசம் சுபமுகூர்த்த நேரம். அப்படி பிறந்தபடினால் எனக்கு பெயர் என்ன போலாம் ரைட் இல்லம்மா கொஞ்ச நாளா கண்டக்டர் வரதுப்பா ஒண்ணு கூட மாச்சுமா பஸ்ல என்னடா டேய் அந்த ஓனரே செத்து போய்ப்பானா செத்துடா உண்மையிலே ஐயோ தோசை கால வச்சினா ராஜேஸ்வரி பஸ்ல செஞ்சா அந்த பஸ்க்கு அப்படியே இது மூட்டாங்க என்னடி மூட்டாரு பஸ் கம்பெனி பஸ் ஓடுது இல்ல பஸ் பேர் மாத்திட்டாங்க அந்த கண்டக்டர் நீ இருந்தது போதும். நீ இருந்தா அந்த கம்பெனியை தூக்கிட்ட பரவாயில்ல. நீ எங்க குடும்பத்துல நீ அடி வைக்காத வாய முடிவு. டேய் அப்போது எனக்கு ரை சுபத்திரை அப்படி என்று சொன்னேனே, சுபத்ரா தேவி அப்படி என்று நாமதங்களை சூட்டி ஆனா தம்பி எங்க 3 அண்ணன் இருக்காங்க. உங்க வாழ்த்துக்கு என்ன சாப்பிடுவேன்? பீத்தின்றேன். அதை தின்னா கூட கொஞ்சம் குத்தி இருக்குண்டா. டேய் நான் சாப்பிட்டதெல்லாம் தோய்ந்த வெண்ணெய், ஆய்ந்த பருப்பு. போனார் வீட்டுல போய் பாரு, பூரா சட்டி தம்பி, பூரா கருப்பு கருப்பா சட்டியில சட்டியில இருக்கும். நம்ம சின்ன சின்ன சட்டிமா இவ்வளவு பெருசு இருக்கும். மேல இவ்வளவு பெருசு, அதுக்கு இவ்வளவு பெருசு உரியில தொங்கும், அடுக்கடுக்கு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பால் தயிர் மோர்களை கொடுத்து எண்ணெய்களை கொடுத்து என்ன நல்ல முறையா வளர்த்தாங்க. அப்படி வளர்த்து தக்க பருவமாக இருக்கும்போது, நான் தகுந்த பருவமா இருக்கும்போது எங்க 3 அண்ணன் என்ன பண்ணுவாங்க, என்ன கீழே படுக்க வச்சுட்டு எங்க 3 அண்ணன் மேல ஏறி படுத்துவாங்க. 3 அண்ணன் மேல இருப்பாங்களா? உடம்பு தாங்குதா? என்ன தாங்குதா? நீ கீழே படுத்துட்டு 3 அண்ணன் மேல படுத்தா எப்படிமா தாங்க உடம்பு? உனக்கு என்ன மூளையோ? படிக்கா மூளை. பரவாயில்ல. டேய் எங்க 3 அண்ணன் இருக்கிறாரு பாரு, எனக்கு கீழே படுக்க வச்சுட்டு அவங்க என் மேல படுத்துக்கிட்டு இல்ல.
ஒரு தலதான இருப்போம் வயசு பருவத்துல நானு. ஆமா. நல்ல தலதான இருப்போம் நான் தக்க பருவம். ஆமா. அப்படி இருக்கும்போது உன்னை அந்த கம்மியாட்டி அம்மா வேறு நாக்க தொங்க விட்டு மாறான் அப்படின்னு எங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்க, 3 கட்டில கொண்டாந்து போட்டு 3 கட்டில 3 அண்ணன் படுத்துக்குவாங்க. கட்டிலுக்கு இங்கேயே பாய போட்டு கட்டிலுக்கு இங்கேயே நான் படுத்துக்குவேன். நான் கீழவும் கட்டில் மேல எங்க அண்ணனும். எனக்கு ஒரு சந்தேகம், 3 அண்ணனுக்கும் மூத்திரம் வந்துச்சுன்னா கட்டில் மேல விட்டாங்க வந்து மாட்டாங்க. அது வாக்கியா வயல இறங்கி குட்டில வந்து இறங்கிரும். தங்கச்சி இருக்காலும் வேற ஆள் ஊர்ல இறங்கி போ குட்டில. அம்மா குட்டில வந்து இறங்கி குட்டியை பார்த்துட்டு டேய் அப்படி நல்ல முறையோடு என்னை வளர்த்து ஆளாக்கி அதிபுரத்து ஆனா தம்பி இப்ப நான் எப்படி இருக்கிறா? எப்படி இருக்கீங்க? எப்படி ஐயா மகிழாரா போல கட்ட சுகிர்த குணவதனி மாது சுபத்திர வந்தேன். டேய் எனக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? ஆ சுபத்ரா தேவி. ஆ சுபத்ரா தேவி. ஆ சுபத்ரா தேவி. ஏன்மா இன்சல் தாய் வீட்ல இருக்கிற மட்டும் ஆமா அப்பா இன்சல் வரும். ஆமா என்ன அப்பா இன்சல் தாய் வீட்ல இருக்கிற மட்டும் ஆமா ஒருத்தல கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா இன்சல் மாறிடும். இன்சல் சொன்னே அவருடைய நாமதேயத்தோட தலைப்போட எழுத்து மாறிடும். தலையெழுத்து மாறுற மாதிரி அன்னையோட அப்பாவுடைய இன்சல் அன்னைக்கு மாறிடும். அதுக்கு பிற்பாடு கட்டிய கணவருடைய இன்சல் தான் வரும். அவருடைய பேர் என்னவோ அதான் தலைப்புல வரும். இப்போ உனக்கு உன் முன்னாடி பேரு அபிராமி. அதுக்கு முன்ன உங்க அம்மா உங்களுடைய மாமனார் பேர் என்ன? ரங்கசாமி. அப்ப என்ன பண்ணுவாங்க? ரா அபிராமி. அப்ப இருந்தது. ஒன்னு அப்ப ஈத்துட்டு வந்து அந்த பாவத்தை கொடத்துக்கு அந்த பொண்ணு பாவத்தை கொடத்துக்கு வந்து கம்பி ஏற்றி கொண்டாங்க. யார் மைத்து வந்தது? நான் ஈத்துலாம் வரல. வண்டில உட்கார்ந்து. இப்ப அதுக்கு என்ன தெரியுமா? ரா அபிராமி. அது போல எனக்கு ஆ சுபத்திர என்று வந்தது. அது யாரு? நான் யாரை திருமணம் செய்தேன்? எப்படிமா? டேய் குடிச்சாலும் புளியாங்காம குடிக்கணும். அது போல நான் புளியாங்காம குடிச்சாலும் நானு முருங்காம குடிச்சா முடிச்சுன்னு தான் வைக்கணும். அது போல புளியாங்காம சொன்னேன்னு தலத்தின் புகழ் வரைத்த